ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிராம ஊராட்சி செயலர் பதவிகளுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது. 1450 பணியிடங்கள் தற்போது நிரப்ப இருக்கிறாங்க. அதற்கு எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கிராம அளவிலான ஊராட்சி செயலாளர்களுக்கு 1450 கிராம ஊராட்சி செயலாளர் பணியிடங்களை நிரப்ப தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க. இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் tnrd.tn.government.in இந்த வெப்சைட்டுக்கு போயிடுங்க. இந்த மாதிரி வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதில் ஃபர்ஸ்ட் மாவட்ட அளவிலான கிராம ஊராட்சி செயலர் பணியிடங்கள் அப்படின்னு வரும். அதை கிளிக் பண்ணிங்க. அடுத்து இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். கீழே ஊராட்சி செயலாளர் அப்ளை அப்படின்னு இருக்கும். அந்த அப்ளை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி அப்ளிகேஷன் வந்துடும். இதில் ஃபர்ஸ்ட் நீங்கள் விண்ணப்பிக்க விரும்பும் மாவட்டம் செலக்ட் பண்ணிக்கங்க. நீங்கள் என்ன கம்யூனிட்டியோ அதை செலக்ட் பண்ணிக்க. பாலினத்தில் மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்க. இடஒதுக்கீடு வகை என்னன்னு கேட்குது. அது என்னங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்க. அடுத்து விண்ணப்பதாரரின் பெயர் ஃபஸ்ட்டு இனிஷியலு, அடுத்து பேர் அப்படி டைப் பண்ணிங்க. அடுத்து தந்தை பாதுகாவலர் பெயரில் ஃபஸ்ட்டு இனிஷியலு, அடுத்து உங்கள் தந்தை அல்லது கணவர் பெயர் டைப் பண்ணிக்கங்க. நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவரான்னு கேட்குது. அதை கிளிக் பண்ணிங்க. கொரோனா காலத்தில் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கீங்களான்னு கேட்குது. அது எஸ்ஸா நோவாங்கிறது டிக் பண்ணிக்கிட்டு, கல்வி அமைப்பு ஸ்டேட் போர்டா சிபிஎஸ்சியான்னு கேட்குது. அதை டிக் பண்ணிங்க. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற ஆண்டு மாதம் டைப் பண்ணிங்க. அடுத்து 10ஆம் வகுப்புல நீங்கள் பெற்ற மதிப்பெண்கள் அதை டைப் பண்ணிங்க. 10ஆம் வகுப்பு மார்க் ஷீட் அட்டாச் பண்ணிங்க. எஸ்எஸ்எல்சி மதிப்பெண் அட்டையில் இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் நம்பர் டைப் பண்ணுங்கள். நீங்கள் என்ன கம்யூனிட்டி சேர்ந்தவங்களோ அந்த கம்யூனிட்டி செலக்ட் பண்ணிங்க. உங்களுடைய ரிலிஜியன் மதம் என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கங்க. கேஸ்ட் உட்பிரிவு என்னவோ அது உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் இருக்கும். அதை பார்த்து டைப் பண்ணிக்கங்க. அப்புறம் முன்னாள் ராணுவ வீரரா, ஆதரவற்ற விதவையா, மாற்றுத்திறனாளியான்னு கேட்குது. அது எஸ்ஸாக இருந்தால் எஸ் கொடுத்துட்டு விவரங்கள் கொடுங்க. இல்லைனா எல்லாத்துக்கும் ஒன்று கொடுத்துருங்க. அடுத்து உங்களுடைய குடும்ப அட்டை எண் டைப் பண்ணிக்கங்க. அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணிக்கங்க. இயரு, மாதம், டேட்டு அந்த அடிப்படையில் செலக்ட் பண்ணிக்கங்க. உங்களுடைய சொந்த மாவட்டம் நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்து உங்களுடைய கைபேசி எண் டைப் பண்ணிக்கங்க. உங்களுடைய இமெயில் ஐடி எஸ் கொடுத்துட்டு உங்களுடைய இமெயில் ஐடி டைப் பண்ணிக்கங்க. அடுத்து 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தமிழில் ஒரு பாடமாக படிச்சிருக்கீங்களான்னு கேட்குது. அதுக்கு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா எஸ் கொடுத்துட்டு அந்த டீட்டெயில் ஃபில் பண்ணிக்கங்க. இல்லைனா நோ கொடுத்துக்குங்க. அடுத்து உங்களுடைய தொடர்பு முகவரி கார்டில் இருக்கிற மாதிரி பார்த்து டைப் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு டோர் நம்பரு, அப்புறம் அப்பார்ட்மெண்ட் பேர், அடுத்து தெரு பேர், அடுத்து உங்களுடைய ஏரியா, அடுத்து சிட்டி இல்லைனா வில்லேஜ், அடுத்து உங்களுடைய டிஸ்ட்ரிக். இந்த அடிப்படையில் உங்களுடைய அட்ரஸ் டைப் பண்ணிக்கங்க. அடுத்து அஞ்சல் குறியீடு எண் பின்கோட் நம்பர் டைப் பண்ணிக்கங்க. அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். விண்ணப்பதாரரின் புகைப்படம் உங்களுடைய ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். அதுங்களுடைய கையெழுத்து அப்லோட் பண்ணணும். அதுக்கு கீழே உறுதிமொழி டிக்ளரேஷனில் எல்லாமே எல்லா பாக்ஸ்லேயும் டிக் பண்ணிக்கங்க. பாக்ஸும் டிக் பண்ணிவிட்டு கீழே கேப்சா கோட் இருக்கும். அதை பார்த்து டைப் பண்ணிக்கணும். அதுக்கு கீழே சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும். அது கொடுக்கறதுக்கு முன்னாடி மேலேன்னு கீழே வரையும் நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கிற டீட்டெயிலாம் சரியாக இருக்கா, இல்லை ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிருக்கா அப்படிங்கிறத மேலேன்னு கீழே வரையும் ஒரு எட்டு செக் பண்ணிக்கங்க. எல்லாமே செக் பண்ணியாச்சு. இப்போ சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுங்க. அதுக்கப்புறம் ஓகே கொடுங்க. உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி கொடுத்துட்டு கீழே கேப்சா கோட் டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் ஓடிபி சக்ஸஸ்ஃபுல் வெரிஃபைடுன்னு வருது. ஓகே கொடுங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் டிஸ்பிளேயில் காட்டுது. எல்லாம் சரியாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் இன்னொரு முறை பார்த்துக்கலாம். இதுக்கு அப்ளை பண்ணுவதற்கு முன்னாடி உங்களுடைய 10th மார்க் ஷீட்டு, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய சைன் எல்லாமே ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க அப்லோட் பண்ணதுக்கு. இப்போ ப்ரொசீட் டு பே அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதற்கு 100 ரூபா நாம் பே பண்ணணும். ஐ அக்ரி கொடுத்துட்டு பே பண்ணுவதற்குண்டான ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இதில் வேணாலும் யூபிஐ மூலமாக பே பண்ணிக்கலாம். யூபிஐ மூலமாக நீங்கள் பண்ணணும், இல்லை கியூஆர் கோடு மூலமாக பண்ணணும். பாரத் கியூஆர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா கியூஆர் கோடு காட்டும். இதன் மூலமாகவும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி பே பண்ணிக்கலாம். பே பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கான அப்ளிகேஷன் வரும். பணம் செலுத்தினதுக்கப்புறம் இந்த மாதிரி அப்ளிகேஷன் வரும். நீங்கள் டவுன்லோட் அப்ளிகேஷன் பிடிஎஃப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம். பணம் கட்டினதுக்கான அக்னாலஜ்மெண்ட்டும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அப்ளிகேஷனும் பிரிண்டும் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு ரெண்டுமே பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் பிரிண்ட் எடுத்து வச்சுங்க. அதுலேயே நீங்கள் அப்ளை பண்ணுவதற்குண்டான எல்லா டீட்டெயிலும் இருக்கும். நண்பர்களே, இந்த மெத்தடில் தான் கிராம ஊராட்சி செயலாளர்களுக்கு விண்ணப்பிக்கிற மெத்தடு இதுதான். இந்த அடிப்படையில் நீங்கள் விண்ணப்பம் செஞ்சுக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள வீடியோவை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.